पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞான வாசமும் முடிந்த நிலையில் தர்மத்தின்படி பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பங்கினை, அந்த ராஜ்யத்தை நியாயமாக கேட்பதற்காக தூதுவனை அனுப்பினர். கலந்து ஆலோசித்து நான் தூதுவனை அனுப்புகிறேன் என்று சஞ்சயன் வந்து ராஜ்யம் தருவதற்கு திருதராஷ்டிரன் தயாராக இல்லை. ஆனால் யுத்தமும் செய்யக்கூடாது, யுத்தம் என்பது அதர்மமாகும், அதனால் பல உயிர்கள் நாசமாகும் அப்படிங்கிற உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருந்தான் சஞ்சயன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நியாயமாக அவர்களுக்கு வரவேண்டிய அந்த பங்கினை கேட்டால் அதற்கு எந்த பதிலும் கூறாமல் யுத்தத்தை பற்றிய பேச்சினையே நீ உபதேசித்துக் கொண்டு இருக்கிறாய் சஞ்சயா. தர்மத்தை இவ்வளவு தூரம் உபதேசம் செய்ய தெரிந்த உனக்கு சபையில் அநியாயம் நடந்த பொழுது, அதர்மம் நடந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை இது அதர்மம் என்று சொல்லி இருந்தால் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். அதை விடுத்து தர்மத்தை பற்றி இப்பொழுது நீ பேசிக்கொண்டே இருக்கிறாயே, அதை பேசுவதற்கு உனக்கு அந்த யோக்கியத்தை இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கேட்டான். ஏன்னா உபதேசம் என்றால் நிச்சயமாக பாண்டவர்களுக்கு செய்யும் பொழுது கௌரவர்களுக்கும் தானே செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த சூழ்நிலையில் தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக உபதேசம் செய்ய வேண்டியது யாருன்னா திருதராஷ்டிரனுக்கு. ஏன்னா அவ்வளவு தவறையும் அவன் பக்கம் வைத்துக்கொண்டு எந்த தவறுமே நடக்காதபடி ஆச்சா பாண்டவர்கள் மேல் பாசம் இருப்பது போல வெறும் என்ன சொல்லுது நடிகனாக நடித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்து சபையில் கூறினான் சஞ்சயன். அவர்களுடைய பலம் சாமானியமானது அல்ல. ஒருவேளை ரதத்தில் அர்ஜுனன் அமர்ந்தால் அவனை எதிராக நின்று போராடி ஜெயிப்பதற்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று சஞ்சயன் சொன்னான். அதை சொல்லும் பொழுது பீஷ்மரும் எழுந்திருந்து அதனை ஆமோதித்தார். திருதராஷ்டிரா, சஞ்சயன் சொல்வது முற்றிலும் உண்மை. தர்மத்தின் படி நீ என்றுமே நடப்பதில்லை. இன்றே அந்த ராஜ்யத்தை நீ கொடுப்பதுதான் உனக்கு சால சிறந்தது, அல்லது உன்னுடைய குலம் நிச்சயமாக நாசமடைவதிலிருந்து தப்பிக்க முடியாது. இப்போ உன்னுடைய புத்தி எப்படி வேலை செய்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் அனுசரித்து வாழும் நிலையில் இப்பொழுது இருக்கிறோம். ஆனா உன்னுடைய புத்தி 3 ஜனங்கள் என்று சொல்கிறார்களோ அதைப்படித்தான் பார்த்து நடக்கிறதே தவிர தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய திறன் உன்னிடத்தில் இல்லை. உண்மை. திருதராஷ்டிரன் தன் மனதில் இது தர்மம் இல்லை என்று நினைத்த பொழுதும் அதை அவனால் செயல்படுத்த முடியாது. மகன் மேலே இருக்கக்கூடிய அந்த புத்திர வியாமோகம் அப்படின்னு சொல்வாங்க. தன்னுடைய பையனுடைய வார்த்தையை மீறி தன்னால் நடக்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதற்காக அவன் என்ன அதர்மம் செய்கிறானோ அதற்கெல்லாம் துணை போகிக் கொண்டு இருக்கிறான் திருதராஷ்டிரன். இதை முதல்ல நிறுத்த வேண்டும். அப்புறம் பாண்டவர்களுடைய வீரத்தை பற்றி நிறைய பேசினார். இங்க யாருக்காவது பாண்டவர்களை எதிர்த்து போர் புரியக்கூடிய துணிவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொன்னார். உடனே கர்ணனுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன்னோ அவர்கள் தான் பெரிய வீரர்கள் போல, எனக்கு எந்த வீரமும் இல்லை, பாண்டவர்களை நான் எதிர்கொண்டு அழிப்பேன். நான் அர்ஜுனனை என்னுடைய பானமலையில் அவனை ரத்தத்தில் ஊறவி அப்படியெல்லாம் வீர வசனம் பேசிக்கொண்டே இருக்கிறான் கர்ணன். உடனே பீஷ்மருக்கு கோபம் வந்து விட்டது. நிறுத்து கர்ணா, என்ன பேசுகிறார்? வெறும் பேசுவதற்கு மட்டும் தான் லாயிக்.
விராட்ட நகரத்திலே யுத்தம் நடந்த பொழுது எங்க போயிட்டு உன்னுடைய வீரம்? பாணத்தின் அடி தாங்க முடியாமல் துடி துடிக்க ஓடி வந்தவன் இல்லையா நீ? நீனமோ நான் பாண்டவர்களை வென்று விடுவேன், அர்ஜுனனை வீழ்த்தி விடுவேன் என்று வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ வனவாசத்தில் பாண்டவர்களை அவமானம் செய்ய வேண்டி துரியோதனன் சென்ற நிலையில் அவர் உயிர் பிச்சை கேட்டு பாண்டவர்களால் ஓடி வந்தான். ஜெயமாகட்டும் துரியோதனனுக்கு அப்படின்னு சொன்னவன் நீ. அப்போ துரியோதனன் செல்லும் போது கூட ஏன் நீ செல்லவில்லை? வீரம் பேச்சில் மட்டும் இருந்தால் ஆகாது. இன்னும் சொல்ல போனார், திருதராஷ்டிரனை பார்த்து தெளிவாக சொன்னார், துரியோதனுடைய வீழ்ச்சிக்கு முழுமையான மூல காரணம் யாருன்னா இந்த கர்ணனே, நம்ப வேண்டாம் திருதராஷ்டிரா அப்படின்னு சொன்னார். உன் பையனுக்கு சொந்த புத்திங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இதுவரை துரியோதனாதிகள் அங்கங்கு சங்கம் நடத்தி நிறைய யோசனைகள் செய்து ஏதாவது ஒரே ஒரு சாதனை செய்திருக்கிறார்களா சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். யாரு? பீஷ்மாச்சாரியார் சொல்றார். அதே பாண்டவர்கள் இதுவரை அவர்கள் எவ்வளவு கர்மங்களை தர்மத்தின்படி செய்திருக்கிறார்கள் பட்டியலிட்டால் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். நீ எங்கே? பாண்டவர் எங்கே? கிடைத்த நேரத்தில் எல்லாம் தர்மத்தின்படி எத்தனையோ விஷயங்களை சாதித்து காட்டியவர்கள் பாண்டவர்கள். இப்படி பாண்டவர்களுடைய மகிமையையும் துரியோதனாதிகளுடைய வீழ்ச்சிகளையும் பட்டியலிட்டார். உடனே துரோணாச்சாரியார் எழுந்திருந்து பீஷ்மர் சொல்வது முற்றிலும் உண்மை திருதராஷ்டிரா. அப்போ நீ ராஜ்யம் கொடுப்பதை தவிர உனக்கு எந்த வேறு வழியே இல்லை, உடனடியாக அந்த ராஜ்யத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியாரும் சரி பீஷ்மருடைய வார்த்தையும் சரி ரெண்டு பேரும் சரி ஒரே ஒரு விஷயம், ஒருவேளை அந்த ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் செய்தால் நிச்சயமாக நம்மளுடைய குலம் சர்வநாசமாகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரும் துரோணரும் ஒரு சேர திருதராஷ்டிரன் கிட்ட அந்த ராஜ்யத்திற்காக, ஏன்னா ராஜ்யத்துக்கு ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது நிச்சயமாக அதை பாதுகாப்பது, சரியான நேரத்தில் அவர்களுக்கு உண்டான உபதேசத்தை கொடுப்பது பெரியவர்களுடைய கடமை. ஆனால் அதையும் மீறி தர்மம் நான் செய்ய மாட்டேன், அதர்ம வழிதான் நடப்பேன், என்னுடைய பிள்ளையினுடைய வியாமோகத்தினால் எந்த ஒரு அக்கிரமம் நடந்தாலும் அதை கண்டும் காணாமல் விட்டு விடுவேன் என்றால் அந்த ராஜ்ய பரிபாலனத்தில் அமர்வதுதான் எதற்கு? அதாவது பிரஜைகள் மட்டும் அல்ல, அனைத்து சான்றோர்களும் எடுத்து கூறியும் காதில் வாங்கவே இல்லை. யாரு? திருதராஷ்டிரன். இவ்வளவு நல்ல நல்ல வார்த்தைகள், ஒரு மிகப்பெரிய ஆபத்து வர இருக்கிறது என்று எச்சரித்தும் உடனே இதையெல்லாம் கேட்டுட்டு பீஷ்மருக்கோ துரோணருக்கோ ஏதாவது பதில் சொன்னானா திருதராஷ்டிரன்னா, உடனே சஞ்சயா அங்க பாண்டவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு மறுபடியும் சஞ்சனையை பார்த்து திருதராஷ்டிரன் கேள்வி கேட்டான். இத்தனை நேரம் அங்கு என்ன நடந்தது, எத்தனை பேரையும் அந்த சபையில் வெகுவாக விளக்கிய சஞ்சயன் பீஷ்மர் துரோணர் சொன்ன உடனே ஒருவேளை மனம் மாறி அந்த ராஜ்யத்தை தந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் நினைத்த பொழுது பீஷ்மர் துரோணர் போன்ற மிக பெரியவர்களுக்கே மரியாதை கொடுக்க தெரியாத திருதராஷ்டிரன் மீண்டும் என்ன நடந்தது என்று கேட்டவுடன் சஞ்சயனால் அந்த வார்த்தையை தாங்க முடியவில்லை, தலை சுற்றி கீழ் விழுந்தார். என்னாச்சு சஞ்சயா? உடனே விதுரன் ஓடி வந்து நீர் தெளித்து அவனுடைய மயக்கத்தை தெளிவித்து, எப்பொழுது சஞ்சயன் அந்த சபையிலே தலை சுற்றி கீழ் விழுந்தானோ அங்க உள்ள கௌரவர்கள் அத்தனை பேரும் மனதில் என்ன தோணுச்சுன்னா, நம் கதை இதோடு முடிந்தது, நம்மை காப்பாற்ற இனி உலகத்தில் வேறு யாராலும் முடியாது, ஏன்னா இவர்கள் ராஜ்யத்தை தரப்போவதில்லை, நிச்சயம் யுத்தம் நடக்கும், யுத்தத்தில் நான் நீ என்ற பாகுபாடு இல்லாமல் நான் குலத்தையே வேறறுத்து விடுவார்கள், இந்த பயம் கௌரவர்கள் மனதில் இருந்தே இருக்கிறது. உடனே எழுந்திருந்தா இல்லையா சஞ்சயனை பார்த்து, யுத்தம் செய்யும் அளவிற்கு இவ்வளவு தைரியம் பாண்டவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்டான். பாருங்க, சஞ்சயன் அந்த விஷயத்துக்கு சொன்னா,
திருதராஷ்டிரா, நான் சொல்வதை கேள். பாண்டவர்கள் எல்லோருமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய வீரத்தை நம்பி யுத்தத்தில் வருகிறார்கள். மற்றவர்களை சார்ந்து அப்படிங்கிறது அவருடைய ஜென்மத்தில் இல்லை. ஆனா துரியோதனாதிகளுக்கு சொந்த பலம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கர்ணனை நம்பி, பீஷ்மனை நம்பி, துரோணரை நம்பி, மற்றவர்களை நம்பித்தான் தைரியம் இருக்கிறதை தவிர தானாக முன்வந்து போர் செய்து இவர்களை வென்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கை துரியோதனாதிகள் யார் மனதிலாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டான். இல்லை. சரி, திருதராஷ்டிரா கொஞ்சம் நினைச்சுப்பார். எவ்வளவு துன்பங்களை நீங்கள் பாண்டவர்களுக்கு கொடுத்தீர்கள். அந்த மெழுகினால் உருவாக்கப்பட்ட அந்த மனையை அமைத்து அதில் பாண்டவர்களை இறக்கச் செய்யலாம் என்று திட்டம் தீட்டினார்கள் உன்னுடைய புத்திரர்கள். இது உனக்கு தெரியாததா? யார் ஒருவனுடைய பலத்தினால் அங்கு உள்ள 5 பேரையும் காப்பாற்றினான் கொஞ்சம் எண்ணி பார்த்தாயா? ஏன்னா பழசு நீ என்னென்ன அதர்மம் பண்ண அப்படிங்கிற ஒரு ஞாபகப்படுத்தவும், அந்த ஆபத்திலிருந்து பாண்டவர்கள் தங்களை எப்படி காத்து கொண்டார்கள் என்பதனையும் ஞாபகப்படுத்துகிறான் சஞ்சயன். ஒரே ஆளாக நின்று அந்த சுரங்கத்தில் எந்த திசையில் செல்ல வேண்டும், எந்த திசையில் செல்லக்கூடாது என்பதனை குறிப்பாக உணர்ந்து 5 பேர்களையும் தன்னுடைய தலையிலும் தோள்களிலும் சுமந்து ஒருவனாக நின்று பீமசேனன் பாருங்க அத்தனை பேரையும் காப்பாற்றி இருக்கிறான் என்றால் அவனுடைய பராக்கிரமத்தை நீங்கள் இதுவரை எவ்வளவு என்று சிந்தித்து கூட பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா யுத்தத்துக்கு தயார்னு வீர முழக்கம் மட்டும் சொல்கிறீர்களே, அவர்களுடைய வீரத்தினுடைய வன்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பீமசேனுடைய பராக்கிரமம் இப்படி இருக்குன்னா தர்மராஜன் அவ்வளவு எளிதில் யுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிச்சயமாக தலை சாய்ப்பதில்லை. தர்மத்தின் பயிரான் நடக்க வேண்டும். அதர்ம வழியில் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று சொல்பவன். ஆனால் யுத்தம் என்று வந்துவிட்டால் தர்மராஜன் என்ன நினைக்கிறானோ அதை சாதித்து காட்டுவான். ஏன்னா தர்மத்தின் படி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஜெயம் என்றும் உண்டு. இது ஆண்டோர் வாக்கு. அவ்வளவு எளிதில் மற்றவர்கள் மேல் யுத்தம் எடுக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை தர்மராஜன் போன்றவர்கள் நிச்சயமாக எடுப்பதில்லை திருதராஷ்டிரா. ஒருவேளை அவரே அந்த நிர்பந்தத்துக்கு நீங்கள் உள்ளாக்கினால் வெற்றியை தவிர அவர்களுக்கு வேறு இல்லை. உங்களுடைய குலம், உன்னுடைய புத்திரர்கள் அத்தனை பேரும் யுத்தத்தில் மடிவர், ஞாபகம் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அஜாத சத்ரு அப்படின்னு தர்மராஜனுக்கு பெயர் உண்டு. இந்த உலகத்தில் சத்ருக்களே யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு அஜாத சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் உண்டு. ஏன்னா பாண்டவர்கள் மற்றவர்களை நம்பி போர் செய்ய வேண்டும் என்கின்ற இதே இல்லை. என்ன சொல்லுது? அவர்களுடைய பலமே மிக 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 அதிகம். மொத்தத்தில் பாண்டவர்கள் சைடில் முதல்ல சூத்திரதாரியாக பகவான் கிருஷ்ணனே இருக்கிறான். அதுக்கடுத்து பீமசேனன் 10,000 யானைகளை ஒரு தோளில் சுமக்கும் அளவுக்கு தோல் வல்லமை உடையவன் பீமசேனன். அடுத்து அர்ஜுனன் அந்த ராஜசூய யாகத்தில் அத்தனை பேரையும் தன்னுடைய தாழ் வணங்க வைத்தவன் யாருன்னா பீமசேனன். அது மட்டுமல்ல, பீமசேனன் செய்த பராக்கிரமம் ஹிடிம்பாசுரன் போன்ற மிகப்பெரிய இந்த ஊரே நடுங்கிக் கொண்டிருந்த அந்த அசுரர்களை காட்டில் பாருங்க வேட்டையாடியவன் பீமசேனன். அவனுக்கு அவனே ஆசிரியம். பாண்டவர்கள் யாரை நம்பி யுத்தத்திற்கு வருகிறார்கள் அப்படின்னு சொன்ன இல்ல, அவர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். அவர்கள் மட்டும் போர் புரிந்தாலே போதும். சேனையே தேவையில்லை. ஒவ்வொருவரும் யானை பலத்திற்கு சமம். ஜெயத்ரதன் வனவாசத்தில் இருந்தபொழுது எவ்வளவு பெரிய அவமானம் திரௌபதிக்கு விளைவித்தான். தேர் ரதத்தில் திரௌபதியை எடுத்துக்கொண்டு ஓடி சென்றான். என்ன செய்தான் பீமசேனன்? அவனை கட்டி இழுத்து தலை கொய்ய நினைத்தான். ஆனால் தர்மராஜன் அதனை தடுத்தான். வேண்டாம் வேண்டாம், விட்டுவிடு, இனிமேல் இந்த காரியம் செய்யாதே. அவனுக்கு க்ஷமை, தயை,
யாரையும் என்ன சொல்லுது பழி வாங்கும் எண்ணம் என்பது கொஞ்சம் கூட இல்லாதவன் தர்மராஜன். அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஜெயத்ரதனை உயிரோடு விட்டு இருக்கிறான். நீங்க அவங்கிட்ட எவ்வளவு அடி வாங்கியும் உங்களுடைய பலவீனம் என்ன, பலம் எவ்வளவு குறைவு, யாருடன் போரிட போகிறோம் என்கின்ற சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்லை. இத்தனை விஷயங்கள் சொன்ன பின்னும் கேட்ட பின்னும் திருதராஷ்டிரனுக்கு ஏதாவது புத்தி வந்ததா அப்படின்னா இல்லை என்பதே உண்மை. மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.